ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா vs ஆஸ்திரேலியா தேர்ட் டெஸ்ட் போட்டி நடந்துட்டு வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக அந்த போட்டி ட்ராவில் முடியும். ஆனால் இருந்தாலும் இந்திய அணி தான் இந்த ஆஸ்திரேலியா சீரீஸை வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு நம்ம பங்காளியான பாகிஸ்தான் முன்னாள் கேப்டன் நட்சத்திர வீரரான பாபர் அசாம். பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரிஸ் குறித்தும் இந்திய அணிக்கு ஆதரவாக சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரீசெண்டாக பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சந்தித்தார். அப்போது பத்திரிகையாளர் ஒருத்தர் கேள்வி கேட்டார், இந்தியா பற்றி ஆஸ்திரேலியா இந்தியா விளையாடிட்டு இருக்காங்க, சீரிஸ் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்ட கேள்விக்கு, எனக்கு இந்திய அணி மேலே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இந்திய அணி ஒரு ஏஷியன் கான்டினெண்ட்டாக போயிட்டு அங்கே போயிட்டு இந்தளவுக்கு அபாரமாக விளையாடுறது பெரிய விஷயந்தான். இருந்தாலும் பும்ராவை நான் பார்க்க ரொம்ப ஆச்சரியப்படுறேன். எப்படி அந்த மனுஷனால் இந்தளவுக்கு பால் போட முடியுது. ரொம்ப திணற விட்றாங்க ஆஸ்திரேலியா பிளேயர். அவர் மட்டும்தான் இந்தியா பவுலிங் லெப்பில் நல்லா போட்டுட்ருக்காரு. கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணால் கண்டிப்பாக இந்திய அணி இந்த சீரீஸ் வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக தேர்ட் டெஸ்ட் போட்டியில் நிறைய மழை வந்துட்டுருக்கனால மேக்ஸிமம் மழையால் போட்டி தாமதமாகி ட்ராவில் முடித்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி இந்த தேர்ட் டெஸ்ட் போட்டி ட்ரா பண்ணாலும் 4th 5th ஆதிக்கத்தை செலுத்தி கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பங்காளியான பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. இருந்தாலும் பங்காளி பாசம் இருக்கும் தான். அதனால் கண்டிப்பாக அவர் சொல்கிற மாதிரி நடக்கிற மாதிரி எனக்கு தெரில பர்சனலாக. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 445 ரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அடிச்சிருக்காங்க இந்த தேர்ட் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி. இந்திய அணி பார்த்தீங்கன்னா வெறும் 51க்கு 4 விக்கெட் விட்டுருக்காங்க. இதில் எங்கே இந்திய அணி இந்த போட்டி முதல்ல ட்ரா பண்ணுறதுன்னு கேட்டால் கூட மழை வந்தால் ஒரு 4 புறா நடக்காமல் இருந்தாலும் ட்ரா பண்ணலாம். மற்றபடி இந்திய ஆடியெலாம் ட்ரா பண்ண முடியாது, ஜெயிக்குன்றது நினச்சி கூட பார்க்க முடியாது. அது வேறு விஷயம். ஓகே விடுங்க. அடுத்து சொன்னார் பாருங்கள், 4th 5th ஆதிக்கத்தை செலுத்தி வின் பண்ணுவாங்க. அதெல்லாம் கேட்டால் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த சைடு இருக்கிறது யார், மிச்சல் ஸ்டாக்கு, பேட் கமென்ஸு, ஹேசல்வுட். இதில் யாருன்னா இன்ஜுரியானா போலன்னு சொல்லிட்டு வராரு. 3-4 கன் போலர் மாரி வச்சுட்ருக்காங்க ஆஸ்திரேலியா. ஒன்றுமே பண்ண முடியல நம்ம பேட்ஸ்மேனால். ஏன்னா இந்தியாவிலே திணறாங்க. இதில் ஆஸ்திரேலியாவில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க நம்ம பேட்ஸ்மேன்கள். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி இந்த சீரீஸை வெற்றி பெறத்துக்கு எனக்கு தெரிஞ்சு சான்ஸ் இல்லை. பாபர் அசாம் நம்பிக்கையாக சொல்கிறாரு. அவர் எப்படி சொல்கிறது, ஏதோ பக்கத்து நாடு அப்படின்னு சப்போர்ட்டில் சொல்கிறாரா என்னன்னு தெரியல. பட் இந்திய அணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. பார்க்கலாம் அவர் சொல்கிற மாதிரி நடக்குதான்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்திய அணி போலிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் தான் கஷ்டப்படுறாரு. இந்த ஆஸ்திரேலியா சீரீஸ் போனதுலேருந்தே ஒரே ஒருத்தர் தாங்க இந்திய அணியில். பும்ரா தான் கஷ்டப்பட்டு இந்திய அணிக்கோசரம் போராடுறாரு. மற்றபடி வேறு யாருமே தெரிஞ்சு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் காட்டல. இதுதான் இருக்கிறது உண்மை. பார்க்கலாம். தேர்டு டெஸ்ட் மேட்ச்சு தேர்டு டே மழையால் கொஞ்சம் தாமதமாக இருக்குது. நாளைக்கு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறாங்க. மழை வந்தால் மீண்டும் மேட்ச்சு தாமதம் ஆகும். இல்லைனா இந்தியாவோட கதை எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸு நாளைக்கு ஃபஸ்ட்டு செக்ஷன் கூட தாண்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி இந்த போட்டி ட்ரா பண்ணுமா வெற்றி பெறுமா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.